காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ஆலைகளில் முதலமைச்சர் விஜய் நாளை ஆய்வு செய்யப் போவதாக தகவல் கிடைத்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ஆலைகளில் நாளை முதலமைச்சர் விஜய் ஆய்வில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செயின்கோ பெயிண்ட் கண்ணாடி தயாரிக்கும் ஆலைகள் நாளை முதல்வர் விஜய் ஆய்வு செய்யப் போவதாக தகவல் கிடைத்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் நந்தினி இணைப்பில் உள்ளார். நந்தினி, வணக்கம். நாளை ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ஆலைகளில் முதலமைச்சர் விஜய் ஆய்வில் ஈடுபட போவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்கள். வணக்கம். நாளை ஸ்ரீபெரும்புதூரில் பல்வேறு ஆலைகளில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். அந்த வகையில் பார்த்தோம் என்றால் கடந்த சில வாரங்களாகவே தமிழ்நாடு முதலமைச்சர் பல்வேறு இடங்களுக்கு நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அதன்படி ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை இந்த ஆய்வுகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன்படிதான் நாளை தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள செயின்கோ பெயிண்ட் கண்ணாடி தயாரிக்கும் தொழிற்சாலையை பார்வையிட இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் நிசான் கார் கம்பெனி ஆகியவற்றையும் தமிழ்நாடு முதலமைச்சர் பார்வையிட இருப்பதாக தற்போது அண்மை தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. நாளை பிற்பகலுக்கு பிறகாக முதலமைச்சர் ஸ்ரீபெரும்புதூர் செல்ல திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முதலமைச்சர் கார் மீது அதிக ஆர்வம் கொண்டிருப்பவராக செயல்பட்டு வருகிறார். ஏற்கனவே நிசான் கார் கம்பெனி தன்னுடைய காரை மினி வெர்ஷனை முதலமைச்சரிடம் காண்பித்த போது அதில் முதலமைச்சர் அந்த டோர் ஓபன் செய்து பார்வையிட்டது உள்ளிட்டவை மிகவும் வைரலாக சென்றது. இந்த நிலையில்தான் நாளை நேரடியாகவே நிசான் கார் கம்பெனிக்கு முதலமைச்சர் செல்ல இருக்கிறார். அங்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய அந்த காரை எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது, அதற்காக தயார் செய்யப்படக்கூடிய அந்த உதிரி பாகங்கள் என்னென்ன, அதன் மூலம் தமிழ்நாடு அரசின் சார்பில் எந்த மாதிரியான உதவிகள் அவர்களுக்கு செய்ய முடியும் உள்ளிட்டவை குறித்து முதலமைச்சர் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்வது தொடர்பாகவும் வேலை வாய்ப்புகளை அதிகரிப்பது தொடர்பாகவும் பல்வேறு கூட்டங்கள் என்பது நடத்தப்பட இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதே போன்றுதான் ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள செயின்கோ பெயிண்ட் கண்ணாடி தயாரிக்கும் தொழிற்சாலையிலும் தமிழ்நாடு முதலமைச்சர் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொள்ள உள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.